கஜானாவை நக்கி விட்டு சென்ற திமுகவினர் காலி செய்து விட்ட திமுகவினருக்கு ஒரு சவால் விட்டார் விஜய் முதலமைச்சர். நான் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க இருக்கிறேன் என்று. அந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னா கூட ஒரு சைடு அவர் கேட்கிறார், இன்னொரு சைடு பிரைம் மினிஸ்டர் கேட்கிறார். பிரைம் மினிஸ்டர் பொதுமக்கள் விஜய் கட்டி சொல்வார்ன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி மத்திய அரசாங்கம் கொடுத்தது. அது எங்கம்மா போச்சு? இந்த 10 லட்சம் கோடி டாஸ்மார்க்ல உங்களுக்கு 3 லட்சம் கோடி வந்ததுமா, அது எங்கம்மா போச்சு லாபம்? வருஷத்துக்கு சொல்றேன், 5 வருஷத்துக்கு 15 கோடி. அதை தவிர ரிசர்வ் வங்கியில இவங்க லோன் வாங்கியிருக்காங்க அம்மா பூவழி. ஓகே சார். அதெல்லாம் சேர்த்துன்னு 15-20 லட்சம் கோடி எங்கம்மா போச்சு இதெல்லாம்? அதுக்கான அந்த காங்கிரஸ் பேச்சாளர் பிரவீன் சக்கரவர்த்தி திருப்பி சொல்றாரு, எங்க போச்சு உங்களுக்கு கடங்கார அரசாங்கத்து? அதையெல்லாம் செய்திப்படுத்த வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்துடன் பிரதமர் மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அமித்ஷாவை சந்தித்து பேசினால் தமிழகத்திற்கு ஒரு பொற்காலமாகும். அந்த பொற்காலத்தை நிலைநாட்டிய ஒரு பெருமை விஜயை சாரும் என்று தான் நான் சொன்னேன். அந்த ட்வீட் தான் போட்டிருந்தேன். அது எனக்கு ஒரு ஸ்கூப் நியூஸா கிடைச்சது.